அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம். இப்போ ஒரு ஜாதகத்தை போடுறேங்க. இந்த ஜாதகம் என்கிட்ட பார்க்குறதுக்கு வந்தாங்க. இந்த ஜாதகருடைய அப்பா கொண்டு வந்து என்கிட்ட காட்டினார். நான் வாங்கி பார்த்த உடனே என்னுடைய கம்ப்யூட்டரில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு சொன்னேன், என்னங்க 2வது திருமணத்திற்கு கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னேன். ஆமாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களே கேள்வி கேட்டாங்க, எங்கள் முதல் திருமணம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னாங்க. முதல் திருமணம் அதாவது கணவர் இறந்துருக்கணும் அப்படின்னேன். ஆமாங்க, இறந்துட்டார். இறந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. அதனால் 2ஆம் திருமணம் இதுவரை வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தது. நாங்கள் தான் இப்போ வற்புறுத்தி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த ஜாதகத்தை பார்க்குறாங்க. நான் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு அப்படியே விளைக்கிறேன். இது ஒரு பெண் ஜாதகம். பிறந்த தேதி 17/5/1984, 7:01 சாயந்தரம் PM. பிறந்த இடம் நாமக்கல். அன்னைக்கு நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதங்க. அதனால் இருப்பு கேது திசையில் 5 வருஷம் 2 மாதம் 4 நாள். பாருங்கள், மூலம் நட்சத்திரம் அப்படிங்கிறனால தனுசு ராசி, லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். லக்னத்தில் கேது, 7 ராகு, 2 சந்திரனும் குருவும், 5 மாந்தி, 6 புதனும் சுக்கிரனும், 7 சூரியன் ராகு, 12 சனியும் செவ்வாயும். பக்கத்திலே பாருங்கள் அம்சகட்டம் கொடுத்துருக்கேன். இதில் செவ்வாய், சனி, குரு இந்த 3 கிரகங்களும் வக்கரமாயிருக்கு. சுக்கிரன் அஸ்தங்கமே ஆயிட்டார். அப்போ பாருங்கள், லக்னத்தில் கேது, 7 ராகு ஒரு பெண்ணுக்கு இருந்தது அப்படின்னா இது கடுமையான நாகதோஷம் அப்படிங்கிற ஜாதகம். கூட சூரியன் வேறு இருக்குது. இது கடுமையான தோஷம், கலசர தோஷம் நிரம்பிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரியன் மட்டுமே தனியாக இருந்திருந்தால் கூட கடுமையான தோஷம் தான் ஒரு பெண் ஜாதகத்தில். ஆணுக்கே சரியாக திருமணம் ஆகிறதில்ல. ஒருவேளை அப்படி ஆனாலுமே அது சிறப்பான வாழ்க்கையாக அமையறதில்லை. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சனி சுகஸ்தானாதிபதி, லக்னமே சனி சாரம் ஏறி நிற்குது. சனி விரயத்தில் வக்கரம். லக்னமே சனியினுடைய நட்சத்திரத்தில் நிற்குதுங்க. சனி விரயத்தில். 2ஆம் இடத்துல சந்திரனும் குருவும். சந்திரன் கேது சாரத்தில் நிற்குது. கேது லக்னத்திலே இருந்தாலும் கேது சாரம் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. குரு சுக்கிரன் சாரம், சுக்கிரன் 6. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற குரு, ஆட்சி குரு, நின்ற நட்சத்திரம் பாருங்கள் சுக்கிரன். சுக்கிரன் 6. அப்போ அந்த சுக்கிரன் 7ஆம் அதிகமும் கூட. அப்போ 7ஆம் அதி 6க்கு போயிடுச்சு. கணவர் ஸ்தானம் 6க்கு போயிடுச்சு. யாரோட சேர்ந்து? 8ஆம் அதியோட சேர்ந்து. அப்போ 7ஆம் அதி 8ஆம் அதியும் 6 இருக்குது. இதே ஒரு குறைபாடு. 5ஆம் இடத்துல பாருங்கள் மாந்தி. 5ஆம் அதிபதியும் குரு தான். சுக்கிரனுடைய சாரம், சுக்கிரன் 6. அப்போ இதுலேயே நமக்கு 2ஆம் இடமும் அடி வாங்கியிருக்கு, 5ஆம் இடமும் அடி வாங்கியிருக்கு. 3ஆம் இடம் பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். 3ஆம் அதிபதி சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு, விரயஸ்தானம் ஏறிருக்காரு. அவர் நிற்கிற நட்சத்திரம் பாருங்க ராகுனுடைய நட்சத்திரம். சனி ராகுனுடைய நட்சத்திரம், தனக்கு 8 ராகு. ராகு அங்கே நீச்சம் அப்படின்னு பேர். 7ஆம் இடத்துல ராகு நீச்சம். அந்த ராகுக்கு 8 தான் சனி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்படி இருக்கிற அமைப்பில் பறக்கும்போது கேது திசை 5 வருஷம். அப்புறம் சுக்கிர திசை நடக்குது. சுக்கிரன் நிற்கிறது, சுக்கிரனுடைய சுயசாரத்தில் நிற்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்குது, புதனோட சேர்ந்து இருக்குது. நல்லா கல்வியெல்லாம் கொடுத்துட்றாரு. கல்வியெல்லாம் நல்லா கல்வி படிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்தது அதாவது 2 டிகிரி படிச்சிடுறாங்க. BA MA அல்லது BSc MSc இது 2 படிச்சிடுறாங்க. அடுத்தது பாருங்கள்,
25 வயசுலேருந்து 31 வரையிலும் சூரிய தசை. இதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் பாருங்கள். சூரிய தசை 25லிருந்து 31 வரையிலும் சூரிய தசை. சூரியன் இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, 7ல் இருக்கிறாரு. சூரியனை பொறுத்தவரையில் எந்த அதிபதியாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல அது ஒரு பெண்ணுக்கு இருக்கும்போது திருமண வாழ்வு அவ்வளவு இனிப்பாக இருக்கிறது இல்லை. கூட ராகுவே சேர்ந்துருக்கிறாரு. அது ஒரு 10 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது சூரியன் ராகும். இருந்தாலுமே 7ஆம் இடத்துல அப்படிங்கும்போது கடுமையான ஒரு கலஸ்தர தோஷம் நிரம்பிய ஜாதகம் அப்படின்னு பேர். திருமண முறிவை ஏற்படுத்தும். திருமணம் நடந்துச்சுன்னா முறிவு ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. காரணம் சூரியனில் ராகு, சூரியன் ராகு 7ல். சூரியன் நிற்கிற சாரம் சுயசாரமே. ராகு நிற்கிறது சந்திரனுடைய சாரம். பாருங்கள், ராகுக்கு சந்திரனுக்கு 6-8. ராகு நிற்கிறது சந்திரனுடைய சாரம் 6-8. 7ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் நிற்கிறார். அந்த சுக்கிரன் வந்து சுயசாரத்தில் நிற்கிறார். அப்போ 7ஆம் அதிபதி 8ஓட சேர்ந்தது ஒரு தவறு, 6ல் போகிறது இன்னொரு தவறு. அப்போ வரக்கூடிய கணவர் ஏதாவது ஒரு வியாதியோட தான் இருப்பார் அப்படின்னு நமக்கு ஆணித்தனமாக தெரியுது. இங்கே புத்திரதோஷமும் கடுமையாக இருக்குது. 5ஆம் இடத்துல மாந்தி, 5ஆம் அதிபதி குரு நிற்கிறது, சுக்கிரனுடைய சாரம், சுக்கிரன் 6ல். அதனால் நமக்கு கடுமையான புத்திரதோஷம் நிலைமையாகும் அப்படின்னு தெரியுது. அந்த சுக்கிரனை பாருங்கள், சனியும் செவ்வாயும், வக்கர சனியும் செவ்வாயும் விரயஸ்தானத்திலேருந்து நேராக பார்க்குறாங்க. இப்படி இருக்கிற அமைப்பில் தான் இவங்களுக்கு இந்த சூரிய திசையில் திருமணம் நடந்துச்சு. சூரிய திசையில் செவ்வாய் புத்தியில் திருமணம் நடந்தது. இதெல்லாம் பாருங்கள், சூரிய திசையில் செவ்வாய் புத்தியில். ஏன் செவ்வாய் புத்தியில் வந்து சூரியனுக்கு செவ்வாய் 6-8 அங்கே இருக்குது. ஆனாலும் செவ்வாய் நிற்கிற சாரம் குருவுடைய சாரம். குரு 2ல், அதனால் திருமணம் பண்ணி வச்சிருச்சு. என்ன மேரேஜ்னா லவ் மேரேஜ். பாருங்கள், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து எங்கே இருக்கிறப்ப 2ல் திருமணம். சனி பார்வை, அந்த இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை, சுக்கிரனுக்கு சனி பார்வை, செவ்வாய் பார்வை. அதனால் லவ் மேரேஜ். நான் இந்த இவனை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. சூரிய தசையில் செவ்வாய் புத்தியில். ஏன் சூரியன் திசையில் நடந்திருக்கலாம். காரணம் சூரியன் நிற்கிறது, சூரியன் சாரம் தான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் பண்ணி வச்சிடும். செவ்வாய் எப்படி பண்ணி வச்சது அப்படின்னா, செவ்வாய் நிற்கிறது குருனுடைய சாரம். குரு 2க்கும் 5க்கும் அதிபதி இல்லையா, அதனால் பண்ணி வச்சிருச்சு. அந்த குரு நிற்கிறது சுக்கிரனுடைய சாரம், அதனால் கல்யாணத்தை பண்ணி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு. சூரியன் செவ்வாய்க்கு அடுத்து ராகு, ராகுக்கு அடுத்து குரு, குருக்கு அடுத்தது சனி. அந்த சனி திசையில் இந்த பெண்ணினுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் திடீர்னு. அதுதான் சம்பவம். ஏன் சனி புத்தியில் ஏன் இறப்பை ஏற்படுத்தி சூரிய திசையில் சனி புத்தியில் பாருங்கள். சூரியனுக்கும் இந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப மிக முக்கியமானதுங்க. சூரிய தசையில் சனி புத்தி, சூரியனும் சனியும் 6-8ங்கிற அமைப்பு. சூரியன் ஏற்கனவே இங்கே கெட்டு போயிருக்கு ராகுவோட சேர்ந்து, சனி இங்கே கெட்டு போயிருக்கு செவ்வாயோடு சேர்ந்து விரயத்தில் ஏறிருக்கு. அப்போ சூரியன் சுயசாரத்தில் நிற்குது, சனி ராகு சாரத்தில் நிற்குது. பாருங்கள், சனி ராகு சாரம். அந்த சனி ராகு சாரத்தில் அப்படிங்கிறனால அந்த ராகு எங்கே இருக்குது பாருங்கள், சனிக்கு 8ல். அதனால் இந்த சனி புத்தியில் அந்த ஒரு ஜாதகருடைய கணவருக்கு மரணம் ஏற்படுகிறது. ஏன் ஹார்ட் அட்டாக் பாருங்கள். 7ஆம் இடத்துலேருந்து சூரியன் 1 2 3 4 எங்கே சிம்மம், சூரியனுடைய சொந்த வீடு. பொதுவாக 4ஆம் இடம் இதயத்தை குறிக்கக்கூடிய பகுதி இல்லையா. 7லேருந்து 4ஆம் இடம் பாருங்கள், சூரியன், அந்த வீட்டுக்காரர் சூரியன். அந்த திசையை தான் நடக்குது. கூட ராகு இருக்குது. சூரிய திசையில் சனி புத்தியில் நடக்குது. ஏன் சனி புத்தியில் நடக்குது அப்படின்னா, சனி தனக்கு 8ல் நட்சத்திரம் கொடுத்தவர் ராகு. சனிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் ராகு, தனக்கு 8ல் இருக்கிறார். யாரோட சேர்ந்து இருக்கிறாரு, கணவர் ஸ்தானத்தோடையே சேர்ந்து இருக்கிறார். அதனால்
கணவருக்கு மரணத்தை கொடுத்துருது. இந்த அமைப்பில் இப்போது அடுத்த திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்க்க வந்தாங்க. இப்போது அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறது செவ்வாய் திசையில் சூரியன் தசை போயிடுச்சு, சந்திரன் தசை போயிடுச்சு, கல்யாணமாக வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்குது. 5/1/27 வரையிலும் 5/1/27 வரையிலும் அதே செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம் பாருங்கள். செவ்வாய் குருவுடைய சாரத்தில் நிற்குது. அதனால் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார் எப்போவுமே. ராகு புத்தியங்களை ராகு சந்திரனுடைய இது 9ஆம் அதிபதியாக வருது. அதனால் கல்யாணத்தை பண்ணிவிடுவார். நீங்கள் 27க்குள்ளே 5/1/27க்குள்ளே உங்களுக்கு பொண்ணுக்கு திரும்ப நடந்துடும். நீங்கள் மெதுவாக பாருங்கள், பொறுமையாக பார்த்து நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுங்க. அப்போது அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் பாருங்கள், நல்லா தெளிவாக நல்லாவே தெரியுது. கணவனுடைய இந்த பெண் ஜாதகம், கணவனுடைய மரணம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சூரிய திசையில் சனி புத்தியில் சூரியனும் சனியும் 6-8 வருது. சனி நிற்கிற சாரம் ராகு சாரம், தனக்கு 8ல் நிற்கிறாரு. அந்த 7ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் சூரியன் குறிக்குது. அதனால் கணவனுடைய நெஞ்சு பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டு, இதயத்தில் பிரச்சனை ஏற்பட்டு இறப்பு ஏற்படுகிறது. இங்கே குரு பார்வை இருந்துமே, அதாவது அந்த பகுதிக்கு சூரியனுக்கு குரு பார்வை இல்லை, சூரியனுடைய வீட்டுக்கு குரு பார்வை இருந்தோம், சுக்கிரனுக்கு குரு பார்வை இருந்தோம், இதை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. ரைட், மீண்டும் ஒரு ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.